Hello designers, welcome to Safa Creations. எங்களோட ஆரிவர்க் ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸ் தீபாவளி ஆஃபரோட இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கீழே தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் ரிங் நாட் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ரிங் நாட் ஆங்கர் த்ரெட்டில் ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனாலனா நூல் ஒன்றும் சேராமல் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஸ்டிச்சுமே நீட்டாக இல்லாமல் பிரிஞ்சு ரொம்ப சிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். நான் நம்பர் 7 நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 த்ரெட்டை எடுத்து அதை டபுளாக மடித்து நாட் போட்டிருக்கேன். டோட்டல் 10 ஸ்டாண்ட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா த்ரெட்டோட ஸ்டார்டிங்கையும் எண்டிங்கையும் பிடிச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபோக்கஸ் ஆகாது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் பிடிச்சி சின்னதாக காட்டியிருக்கேன். நீங்கள் நீடிலையும் அதோட நாட் இருக்க எண்டையும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். 2 கையும் மாற்றி அதர் டைரக்ஷனில் சுற்றுங்க. த்ரெட்டை பிடிச்சிருக்க கையை, அதாவது ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி திருகிட்டே வந்தீங்க அப்படின்னா கயிறு திரிச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். நல்லா ஃபுல்லாக முறுக்கினதுக்கப்புறம் 2 கையும் இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ஒரு டைம் பண்ணிங்கன்னா பத்தாது, மறுபடியும் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். 2-3 டைம் பண்ணுங்கள். மறுபடியும் நல்லா திருகுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுங்க. 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக த்ரெட் கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி பண்ணிட்டு தான் எந்த ஒரு நாட் ஸ்டிச்சுமே நம்ம போடணும். அடுத்த ஸ்டெப் 2 ரிங் ட்ரா பண்ணிக்கிறேன். வெளியில் போட்டிருக்க அவுட்டர் ரிங்கே 2 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த ட்ரா பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற பென் வாட்டர் எரேசபிள் பென், ஹீட் எரேசபிள் பென், இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரிகிற இதே வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ த்ரெட்டை அடியிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீடில் ஒரு 2 தடவை இப்படி சுற்றுங்க. பாருங்கள், லூஸாக 2 டைம் சுற்றிட்டு எடுத்த இடத்துக்கு மேலே பக்கத்துலேயே மேல் பக்கமாக பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்திங்கன்னா டபுள் ரிங் நாட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த டபுள் ரிங் நாட் போடும்போது சில பேருக்கு ஒரு ரிங் நாட் வரும், இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி மாறிடும். அப்படி ஆகாமல் இருக்கணும்னா கையில் பிடிக்காமல் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ரிங் நாட் சிங்கிள் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நாட்டாக தான் விடும். இது ராங், இப்படி போடக்கூடாது. எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நெயில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃபுல்லாக இழுக்கணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு 2 நாட்டுமே ஈவனாக அழகாக கிடைக்கும். இப்பயும் பாருங்கள், 2 தடவை சுற்றுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டோட எண்டை நான் நெயில் வச்சு அழுத்திட்டு இன்னொரு கையால் இழுக்கிறேன். இந்த மாதிரி நாட் கொடுங்க. அப்போ தான் ஈவனாக வரும். யாருக்குமே எடுத்த உடனே எல்லா ஸ்டிச்சும் ஈவனாகவும் பிசிறு இல்லாமையும் வராது. நிறைய ப்ராக்டிஸ் தேவை இந்த ஸ்டிச்சுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம எவ்வளோ லூஸாக சுற்றணும்னா என்ன சைஸில் நாட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃப்ளவரில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக ஒரே ஆங்கிளில் போட வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா ஃப்ளவரில் போடுறது ஈஸி. ஃப்ளவரில் வேறு டைரக்ஷனில் போட வேண்டியிருக்கும். பெட்டல்ஸ் எல்லாமே மையப்பகுதியை நோக்கி இருக்கணும். அந்த நாட் விழுற இடம்லாம் வெளிப்பகுதியெல்லாம் எல்லாமே ஆப்போசிட் பக்கமாக பார்த்துருக்கணும். ஸோ அதனால் நீடில் கொஞ்சம் நீங்கள் ஸ்டிச் போடுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இப்படி வச்சுட்டு போடுங்க. அந்த பக்கமாக தான் உங்களுக்கு நாட் கிடைக்கும். நீடில் கரெக்டாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாட்டியும் எல்லா டைரக்ஷனும் மாறி இருக்கும். ஃப்ளவர் அழகாக இருக்காது. ஒரு லேயர் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது உள்ளே இருக்க குட்டி லேயர் ஃபில் பண்ணலாம். இன்னர் லேயர் சின்னதாக இருக்கிறதுனால இதோட சைஸ் ரிங் நாட்டோட சைஸை கம்மியாக போடுங்க. ரிங் நாட் சைஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை சுற்றிட்டு கொஞ்சம் இழுத்துட்டு அப்புறமா பஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப லூஸ் விடாமல் கொஞ்சம் இழுத்துக்கணும். இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நாட் சின்னதாக வரும். அதே த்ரெட்டை நீடில் சுற்றினதுக்கப்புறம் நல்லா லூஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அதுதான் இந்த நாட்டோட சைஸை டிசைட் பண்ணுது. ஃப்ளவர் உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா 5 ரவுண்டு நம்ம 2 சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இதுவே 4-5 சர்க்கிள் போட்டு கூட நீங்கள் பெரிய சைஸ் ஃப்ளவராக கூட இதை மேக் பண்ணலாம். ரொம்ப ஃபேன்சியான லுக் கொடுக்கும். ப்ளவுஸ் நெக்கு சுற்றியும் நீங்கள் இந்த ஃப்ளவர் போடலாம். ஸ்லீவில் செக்குடு பேட்டர்னில் அந்த செக்குடோட 2 லைன் கிராஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே இந்த ஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் பிளைனாக விட்டுடாமல் இந்த இடத்துல ஒரு 4 mm பீடை அட்டாச் பண்ணிவிட்டு எண்டிங் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடைசியாக இந்த ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். லைட்டாக இந்த பெட்டல்ஸை மேலே தூக்கி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். இன்னுமே ஃபைனல் அவுட்லுக் இதுதான். இந்த மாதிரி நிறைய ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.